அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த சொத்து இல்லையா? அதை யாரும் நம்மகிட்ட எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம மகிழ்ச்சி யார் எடுக்க முடியும்? நாமளே தான் எடுக்க முடியும். நாமளே தான் அந்த மகிழ்ச்சியை கெடுக்கவும் முடியும் இல்லையா? எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாத போல் இருப்பவரும் இருப்பார்கள், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாம் இருப்பது போல் இருப்பவரும் இருப்பார்கள். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்மிடம் ஒன்றுமே இல்லை என்றாலும் எல்லாம் இருக்குது. எப்படி இருக்குது? இறைவனால் நமக்கு எல்லாமே இருக்குது. அந்த நிலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் நிறைவாக இருப்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 4, இறை வார்த்தை 1-5 முடிய. நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பு அளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குவோர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வருமுன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவர், உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துபவர். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவர். எப்படி? நம் உள்ளத்தில் ஒன்று நினச்சிருப்போம், ஆனால் வெளியில் நம்ம சொல்ல மாட்டோம், வேறு மாதிரி பேசுவோம். ஆனால் உள்ளத்தில் உள்ளதை இறைவன் ஊடுருவி பார்க்கிறார் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரிசு உண்டு. நம்ம என்ன துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும், பவுல் அதான் சொல்கிறாரு, எவ்வளவு துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும், இப்போ நீங்கள் இறைவனுடைய பணியாளர்கள், அவர் அழைத்த மக்கள், நீங்கள் ஆணும் பெண்ணு எல்லாரையுமே அவர் அழைக்கிறார். அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, அந்த மறை உண்மைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் நீங்கள் இறை ஊழியர்கள், இறை மக்கள்கள் இல்லையா? எல்லாரையுமே இறைவன் அழைக்கிறார். வாங்க, ஏன் என்ன உங்களோடு சேர்ந்து நான் விருந்துண்ண வேண்டும், நான் கொடுக்குற பந்தியில் நீங்கள் அமர வேண்டும்னு கூப்பிடுறாரு. அப்போ அந்த பந்தியில் அமர்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ள தூய்மை இல்லையா? எப்பொழுதும் நம்ம சொல்லும் செயலும் பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அப்படி எடுத்துக்காட்டாக இருக்கும் மட்டில் நம்ம நல்லா இருந்தாலுமே, நம்மளுக்கு யார் எதிராக தீர்ப்பளித்தாலும் நாம் குற்றமுள்ளவர்கள் என்று தீர்ப்பளித்தார் கவலையை விடக்கூடாது. ஏனென்றால் நமக்கு தீர்ப்பளிப்பவர் இறைவன் ஒருவர் மட்டும்தான், பவுல் சொன்ன மாதிரி. அப்போது நம்ம என்ன தவறு செஞ்சாலும் இறைவன்கிட்ட இருக்குது எல்லா தவறுமே. நான் தவறே செய்யலைன்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் கோபங்கள், எரிச்சல்கள், என்ன பிறரை குற்றப்படுத்துறது எல்லாமே பாவம் தானே, தவறு தானே. அப்போ நாம் தவறே செய்யலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னோன்னா நாம் பொய்யர்கள். அதனால் யார் என்ன சொன்னாலும், யார் உங்களை துன்புறுத்தினாலும், யார் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளித்தாலும், உங்கள் பிள்ளைகளே கூட உங்களை குற்றப்படுத்தலாம். ஆமாம், ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு அப்படி செய்யலை, நீங்கள் இப்படி செய்யலை அப்படின்லாம் சொல்லலாம். அந்த பிள்ளைகள் கூட சொல்லலாம். கவலைப்படாதீங்க. நாம் இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோமே. அவருக்கு நாம் கீழ்ப்படியோமே. நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சிருந்தோம் நம்ம பிள்ளைங்க நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நம்ம பெற்றோர்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பிரயோஜனமற்றது அது இல்லையா? இறைவனுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் என்ன செய்து கொடுக்க வேண்டும்னு அவருக்கு தெரியும். அதனால் நாம் யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். நாம் யாருக்கு முன்னால் குற்றவாளியாக நின்னாலும், குற்றமே செய்யாமல் நாம் குற்றவாளியாக நின்னாலும் இறைவன் பார்த்துக்கொள்வாரே. அதான் ஒருவரோடு ஒருவர் பேசும்போதே இறைவன் உற்று நோக்குகிறார் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைக்கு இறைவனுக்கு கணக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். அப்படி கணக்கு கொடுப்பதால் நாம் எதை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை தெரிந்து பேச வேண்டும். ஏனென்றால் அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவர், உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துபவர். நம்ம என்ன நினச்சாலும், நல்லதை நினச்சா இறைவன்கிட்ட நமக்கு பாராட்டு கிடைக்கும். நாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசணும் என்றால் இறைவனிடமும் அதுக்குரிய தகுந்த சன்மானம் கிடைக்கும். நமக்கு சன்மானம் என்ன? அடி கிடைக்கும் நமக்கு இல்லையா? அப்போ நமக்கு எது வேணும்? பாராட்டு வேணுமா, சன்மானம் வேணுமா? மனிதர் பாராட்டுறதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி உங்களை புகழ்வாங்க, பின்னால் போய் உங்களை குற்றப்படுத்துவாங்க. அந்த பாராட்டே வேண்டாம். மனிதரை பெருமைப்படுத்தவும் வேண்டாம். நாம் அவங்கள்ட்ட கையூட்டு பெறுவதற்காகவோ, அவங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறதுக்காக அவங்கள பெருமையாக பேசவும் வேண்டாம். அவங்க செஞ்ச தப்புக்களை தப்பு இல்லை, நியாயம்னு சொல்லவும் வேண்டாம் இல்லையா? அப்படி சொன்னோன்னா, ஏன்னா நீங்களும் நானும் அப்படி சொன்னோம் என்றால் இறைவனிடம் நல்லா அடி வாங்குவோம். ஏன்னா இறைவன் கொடுத்த வார்த்தை ஒன்றுமே நாம் சரியாக செய்யாமல், சொல்லாமல், செயலில் காட்டாமல் இருந்தால் அடி வாங்குறது யார்?
நாம தான் இறைவனுக்கு முன் குற்றவாளிகளாக நிற்போம். அப்போ நாம் அவருக்கு முன்பு நிராபராதியாக நிற்போமா, குற்றவாளியாக நிற்போமா, குற்றமற்றவர்களாக நிற்போமா? எப்படி நிற்போம்? நாம் எப்பொழுதும் அவரிடம் நிற்கும்போது அவர் நம்மளை எப்படி கூப்பிட வேண்டும்? நன்று நன்று நல்ல பணியாளர்களே வாங்கள். உங்களையும் என்னையும் அவர் அப்படி தான் கூப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, உம்முடைய இரக்கப் பெருக்கத்திற்கு அளவே இல்லை. நாங்கள் என்ன குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் எங்களை உடனுக்குடன் சுட்டி காட்டி அந்த குற்றங்களிலிருந்து நாங்கள் வெளியே வந்து உமக்கு முன்பு நாங்கள் நிற்கும்போது குற்றமற்றவர்களாக நிற்கும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. எதை செய்தாலும் உம்மிடம் கேட்டு செய்யும்படி நீர் எங்களுக்கு வரம் தர வேண்டும். ஆமாண்டவரே, நாங்கள் யாருக்கு என்ன செய்தாலும் செய்யட்டுமா என்று உம்மிடம் கேட்கும்போது நீர் எங்களை ஆவியின் அனுக்கிரகத்தால் தூண்டி செய்யும்படி நீர் செய்யும்போது அதை நாங்கள் நிறைவாக செய்த அந்த மன அமைதியை நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. தேவையற்றவர்களுக்கு எதுவும் செய்யாதவாறு ஆமாண்டவரே இருந்திருப்போம். நாங்கள் தேவை உள்ளவர்களுக்கும் செய்யாதவாறும் இருந்திருப்போம். தேவை யாருக்கு தேவையோ நீர் யாருக்கு வெளிப்படுத்துகிறீரோ அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும்படியும் வைத்துக்கொண்டே அவர்கள் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லும்படியும் நீர் செய்வீர். ஆமாண்டவரே, ஏனென்றால் என்ன கொடுத்தாலும் நிறையாத பாத்திரங்களும் உண்டு, ஒன்றுமே கொடுக்காதாலும் நிறைந்த பாத்திரங்களும் உண்டு என்று சொல்வீர் ஆண்டவரே. நாங்கள் எந்த பாத்திரத்துக்கு எங்களுக்கு நீர் அளப்பதை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நீர் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்படி வெளிப்படுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.